வங்கதேச கலவரம் காரணமாக வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கிறார். தற்போது அவர் இந்தியாவில் தான் இருக்கிறார் என்று உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க ஷேக் ஹசீனாவிற்கு அவகாசம் வழங்கியுள்ளதாகவும் ஜெய்சங்கர் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். வங்கதேசத்திலிருந்து நேற்று இந்தியா தப்பி வந்த வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பயணித்திருக்கக்கூடிய வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான ராணுவ விமானமான C-130 ஹெர்குலஸ் ரக விமானம் இன்று காலை 9 மணிக்கு மீண்டும் ஹிண்டன் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. ஆனால் அதில் ஷேக் ஹசீனா பயணித்தாரா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லாத நிலையிலே அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரா அல்லது மற்ற நாடுகளுக்கு அவர் சென்று விட்டாரா அப்படின்ற கேள்வி என்பது எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தான் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். மிக முக்கியமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் தகவல் என்பது பகிரப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவிற்கு உரிய கால அவகாசத்தை இந்திய அரசு வழங்கி இருப்பதாகவும் அதோடு அவருக்கு தேவையான பாதுகாப்புகளையும் அதிகரித்திருப்பதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தகவல்கள் மூலமாக இந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக கூட உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்ல குறிப்பிட்ட ஹிண்டன் விமானப்படை தளத்துல பாதுகாக்கப்பட்ட கட்டிடத்துல இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவிற்கு 2 கார்கள், சொகுசு கார்கள் என்பது ஹிண்டன் விமானப்படை தளத்திற்கு உள்ளே சென்று இருக்கிறது. இந்த காட்சிகளை கூட நம்ம பார்க்க முடியுது. இந்த காட்சியை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் பார்க்க முடியும். என்ன காட்சிகள் என்றால், இந்த ஹிண்டன் விமானப்படை தளத்திற்கு வெளியே இந்தியா எம்பளம், அதாவது இந்திய அசோக சின்னம் பொருத்தப்பட்ட 2 பென்ஸ் கார்கள் என்பது சொகுசு கார்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள். இது வெளிநாட்டு பிரதமர்களோ முன்னாள் பிரதமர்களோ பல நாடுகளுடைய அதிபர்களோ இந்தியா வருகை தரக்கூடிய பட்சத்தில் இந்திய அரசு சார்பில் அவர்களுக்கான சொகுசு கார்கள் வழங்கப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஹிண்டன் விமானப்படை தளத்தில் அவர் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கான 2 சொகுசு கார்கள் என்பது ஹிண்டன் விமானப்படை தளத்திற்கு உள்ளே சென்றிருப்பதாக தகவல் என்பது சொல்லப்படுகிறது. அதற்கான காட்சிகள் என்பது அதிகாரப்பூர்வமாகவே கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இங்குதான் இருக்கிறார் என்பது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஹிண்டன் விமானப்படை தளத்திற்கு வெளியே பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவருக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறதற்கான காரணம், ஷேக் ஹசீனாவுடைய சகோதரிக்கு ஏற்கனவே இங்கிலாந்து நாட்டிற்கான அவர் குடியுரிமை பெற்றவர். ஆனால் ஷேக் ஹசீனாவிற்கு அந்த குடியுரிமை இல்லாத ஒரு காரணத்தால் அவரால் செல்வதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. எனவே அவர் வேறு எந்த நாடுகள், குறிப்பாக இவர் தற்போது இருக்கக்கூடிய நிலையில வங்கதேசத்தில் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உள்நாட்டு கலவரம் காரணமாக அண்டை நாடான இந்தியாவிற்கு தப்பி வந்திருக்கூடிய நிலையில வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் அங்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள், எந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய சூழல், இப்படியான விஷயங்கள் குறித்து எல்லாம் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று காலை அப்ப எதற்காக இந்த 130C ஹெர்குலஸ் விமானம் மீண்டும் புறப்பட்டது அப்படி என்ற ஒரு கேள்வி எல்லாம், அந்த கேள்விக்கான பதில்களையும் அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்க தகவலாக என்னவென்றால், நேற்று நள்ளிரவே வங்கதேசத்தினுடைய அதிபர் பிரதமருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து விட்டார். எனவே முன்னாள் பிரதமருக்கு தன் நாட்டினுடைய ராணுவ விமானத்தை வழங்க முடியாது என்பதன் அடிப்படையிலே 130C ஹெர்குலஸ் விமானம் மீண்டும் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வங்கதேசம் சென்றதாக அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அவர் இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை தளத்திலே ஷேக் ஹசீனா பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும் அவருக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்ட நிலைகள் குறித்து யோசிப்பதற்காக என்பது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்ததாக இந்த தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.